கனெக்ட் வித் கஸ்தூரி புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற வேலையில் ஒரு 3 நாளாக கொஞ்சம் ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டேன். அதனால நியூஸே படிக்கல. இன்னைக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நியூஸை திறந்து பார்த்தா எப்பா ஹெட்லைன்ஸே வந்து ரஜினி சார் கேளம்பாக்கம் போனது இ பாஸ் இல்லாமல் போனார், அதனால அதில் தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஒரு ப்ரோப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஆக்சுவலி எனக்கு ஓஎம்ஆரில் கிளம்பாக்கம் எல்லாம் வந்து சென்னை சிட்டி இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. நான் கூகுள்லாம் பண்ணி பார்த்தா கூட பின்கோடு வந்து 603103, சில இடங்களில் காஞ்சிபுரம்னு போட்டிருக்காங்க, சில இடங்களில் செங்கல்பட்டுன்னு போட்டிருக்காங்க, பட் சென்னை பின்கோடு தான் இருக்குது. நான் எப்போவுமே ரியல் எஸ்டேட் ஆட்ஸ்லலாம் கூட ஓஎம்ஆர் அப்படிங்கிறத சென்னைன்னு தான் காட்டுறாங்க. யாரும் சென்னைக்கு மிக மிக அருகில் அப்படின்னு யாருமே வந்து விளம்பரம் போட்டதில்லை. ஸோ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் சென்னை டு சென்னை தானே போகிறோம் அப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள், நான்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுற ஆள், எல்லாமே வந்து தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி ஆட்களுக்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் டக்குன்னு மறந்து போகும்பொழுது, சொந்த பண்ணை வீடு வச்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவர் வீட்டில இருந்து அங்கே ஒரு வீக்கெண்ட் இத்தனை வருஷம் போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அதில் போகிறதுல அது சென்னை இல்லை அப்படிங்கிறது நினைவு இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு கேள்வி. எனக்கு தெரியல. நான் வந்து ஜனவரியிலிருந்து ஓஎம்ஆர் பக்கம் போகலை. ஐ திங்க் டிசம்பர் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ வென்ட் டு தட் சைட். இந்த 6 மாசத்துல அங்கே வந்து சென்னை உங்களை விடை கொடுக்கிறது, நன்றி வணக்கம், செங்கல்பட்டு மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஏதாவது பெரிய போர்டு வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜனவரி வரைக்கும் அப்படி எதுவும் இருந்ததா எனக்கு நினைவு இல்லை. ஸோ எந்த வகையிலும் வந்து யாருக்கும் இது சென்னை இல்லை, வேற ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது நினைவுபடுத்துகிற அளவில் அங்கே ஏதாச்சும் இருக்கா? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்டு, அப்படி இ பாஸ் வாங்காம போனது கண்டிப்பா அது வந்து மீறல், அது ஒரு விதிமீறல் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். பட் தெரிஞ்ச உடனே அதுதான் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 20ஆம் தேதி போனதுக்கு அவருக்கு தெரியாம போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் 23ஆம் தேதி ட்ரிப்புக்கு அட்வான்ஸாவே அவர் இ பாஸ் வாங்கியிருக்காரு ரஜினி சார். அதுவும் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. எதுக்கு நீங்கள் இ பாஸ் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிற கேட்டகரியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா 4 கேட்டகரி தான் இருக்குது இ பாஸ் வாங்குறதுக்கு. ஸ்டாண்டர்ட் சிட்டிசன்ஸ், இல்லைன்னா ஒன்று கல்யாணம் பண்ணி அவர் கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணுறேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு டெத் நிகழ்ந்திருந்தால் அதுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத விட மெடிக்கல் நெசசிட்டி அப்படின்னு சொன்னால் அது ரஜினி சாருக்கு பொருந்தும். அட் ஹிஸ் ஏஜ், நானும் அதே போஸ்ட் கார்டனில் தான் இருக்கேன். அந்த இடத்துல அவரால் ஒரு வாக்கிங் கூட போக முடியாது. பொல்யூஷன் அப்படிங்கிறது அங்கே பெருசாக கட்டுப்படுத்தவும் முடியாது. என்னதான் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அது இன்னைக்கு மெடிக்கல் நெசசிட்டியாக இருக்கும், நாளைக்கு அதுவே மெடிக்கல் எமர்ஜென்சியாக ஆகக்கூடிய வாய்ப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அவரோட வயசை விடுங்க, எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எவ்ரிபடி, வெதர் தேர் யங் ஆர் ஓல்ட் ஆர் மேல் ஆர் ஃபீமேல், எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவர் என்னதான் பண்ணுவார்? அப்போ ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடியும், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க. ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் ரஜினி சாருக்கு சென்னை சிட்டிக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க, ஏன் நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு we can ask that question. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். இதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்காக நான் வந்து ரஜினிக்கு ஆதரவாக தான் எப்பவுமே கஸ்தூரி பேசுவா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரஜினி அவர்களை பல முறை விமர்சிச்சு, இப்போ கூட சமீபத்தில் அவரை விமர்சிச்சு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. பட் இந்த விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுற அளவுக்கு வர்த்து இல்லை. கரோனா தொற்று பரவாம இருக்கணும், அதற்கான முயற்சிகள்ல நம்முடைய மாநகராட்சியும் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சாரும், கார்பரேஷன் கமிஷனர் பிரகாஷ் சாரும், நம்முடைய தமிழக அரசாங்கமும் இடைவிடாத முயற்சியில இருக்காங்க. அந்த முயற்சியிலிருந்து ஒரு திசை திருப்பும் ஒரு விஷயமா நான் இந்த சர்ச்சையை பார்க்குறேன். ஏன்னா எப்படியும் ரஜினி சார் அவருடைய சொந்த வீட்டிலேருந்து அவருடைய பண்ண வீட்டுக்கு போகிறதுக்கு செல்ஃப் ட்ரைனிங்கில் போகிறதுல
யாருக்கு எந்த வகையில் தொற்று அதிகரிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எஸ், இது ஒரு சர்ச்சை ஆகுதுன்னா ரஜினி சார் பண்ணுற எல்லாமே ஒரு பேசுபொருளாக ஆகுது, அவ்வளோதான். பட் இதை கேள்வி கேட்குறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ரஜினி பண்ணுறதை மட்டும் எடுத்து எடுத்து பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. அதே பூத கண்ணாடி நம்முடைய மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியுடைய இளைய தலைவர் சாத்தாங்குளம் போகும் பொழுது ஏன் அந்த கேள்வியை அவங்க கேட்கல? இல்ல சமீபத்துல கருப்பர் கூட்டத்தின் தமிழ் விற்பனர்கள் திரு சுரேந்தர் அவர்கள், அவர் பாண்டிச்சேரியில உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் அங்க எப்படி போனாரு, எந்த இபாஸ் வாங்கிட்டு போனாருன்னு யாரும் கேள்வி கேட்கல. ரஜினி போகும் பொழுது அவரை கேள்வி கேட்கிறாங்க. எஸ், ரஜினி மாதிரி ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் எல்லாருக்கும் சரியான ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். பட் அந்த காரணத்துக்காக தான் நீங்க கேள்வி கேட்குறீங்களா? ஐ டோன்ட் நோ whether தவற தட்டி கேட்கறது இல்ல கேள்வி கேட்கறது எல்லாருடைய உரிமை அப்படின்னு வச்சுட்டு அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இ பாஸ் வாங்காம ரஜினி சார் சென்னையை விட்டு வெளியே வந்துட்டாரு. சென்னையை விட்டு எல்லாருமே யாருமே அப்படி ஈஸியாக போட முடியுமா? அடுத்த மாவட்டத்துக்கு செங்கல்பட்டுக்கோ காஞ்சிபுரத்துக்கோ ரொம்ப ஈஸியாக திருவள்ளூருக்கோ அப்படியே போயிட முடியுமா? அங்கே எதுவும் பேரிகேடே இல்லையா? இல்லை குறைந்தபட்சம் ஒரு செக்கின் கூடவா இல்லை? அப்போ அது யாருடைய தவறு? யாரை நாம அதுக்கு கேள்வி கேட்கணும்? ஜஸ்ட் ஆஸ்கிங். இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், சென்னை சிட்டியோட மேப்பை எல்லாரும் இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். 5 வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் சைதாப்பேட்டை கூட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தானாம இல்லை? இப்போ கூட மதுரை வாயில் இப்போதான் சமீபத்தில் சென்னையா மாற்றிருக்காங்க. ஆலந்தூர், மீனம்பாக்கம், ஏர்போர்ட் எல்லாமே கூட சென்னை கிடையாது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரஜினி சாருடைய ட்ரிப் நம்ம எல்லாருக்கும் உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு நிறைய பேர் 3 நாளாக பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திட்டவே திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? சாக்கடைக்குள்ள போய் நீயா எதுக்கு கல்லை ஊட்டி எறிகிற? சாக்கடையில போய் காலை ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது, என்னுடைய அக்கறையில தான் அவங்க கேட்குறாங்கன்னு எனக்கு புரியுது. அதே போல தானே நானும் ஒரு அக்கறையில வேணாம்மா, மற்றவங்களை மரியாதையா எல்லாரும் பேசணும் அப்படின்னு மட்டும்தானே நான் சொன்னேன். நான் யாருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் எதுவுமே சொல்லலையே. வேறு பெண்களை அவமானமாக பேசாதீங்க அப்படின்னு மட்டும்தானே நான் சொன்னேன். அதுக்கு எனக்கு கிடைச்சது என்ன மாதிரியான அவமானங்கள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாக்கடையில் நான் கால் வைக்கிறதுங்கிறது போய் சாக்கடையை வாரி ஒருத்தங்க மேலே இறைக்கும் பொழுது அது பிடிக்காம நான் வாயை திறந்து பேசினேன். இப்போ அந்த சாக்கடை என் தெருவில் என் எதிரியே போய்கிட்டு இருக்கு. நான் எங்கே போகணும்னு சொன்னாலும் இப்போ நான் அதில் கால் வச்சு தான் ஆகணும். அந்த தெருவை சுத்தம் படுத்தி தான் ஆகணும். ஸோ நான் வந்துட்டேன், துணிச்சிட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 3 நாளில் என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க நூற்றுக்கணக்கானவர்களும், எனக்கு தெரியாதவங்க ஆனால் என்னுடைய நலம் விரும்புகள் ஆயிரக்கணக்கானவர்களும் காண்டாக்ட் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. நேரில் காண்டாக்ட் பண்ணுறவங்க, ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறவங்களை தாண்டி என்னுடைய சோஷியல் மீடியா அண்ட் நவ் கனெக்ட் வித் கஸ்தூரி யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கனெக்ட் வித் கஸ்தூரியை எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்கும் நானே பார்த்து ஐ டூ ரிப்ளை டு them. எல்லாருமே என்ன இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சாக்கடையில கல்லெறிய வேணாம்னு சொன்னோம் சரிதான், ஆனா இப்போ பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கும் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு நியூஸ். நான் தான் கவனமா இருக்கேன். பூனைக்கு மணி கட்டுறது இருக்கட்டும், ஆனா யார் யாரை கட்டுனா நமக்கு என்னங்க? அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இது வரைக்கும் நான் கேட்கல, இனிமேலும் கேட்கக்கூடாது, அதை இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். பட் த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஐ எம் கெட்டிங் இஸ் ரியலி ஸ்கேரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன்.
இப்போ இருக்கிற நிலைமையில உண்மையும் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் சாக்கடையை கிளறதோ இல்லை அதை எடுத்து வாரி மற்றவங்க மேலே இறக்கிறதோ இல்லை. அந்த சாக்கடையை சுத்தப்படுத்துறது எனக்காக இல்லை, நான் மதிக்கிற மற்றவர்களுக்காக, நான் மதிக்கிற ஒரு ஊருக்காக, நான் மதிக்கிற என்னுடைய ஆக்டர் கம்யூனிட்டிக்காக, நான் மதிக்கிற மிடில் கிளாஸ்க்காக. அப்புறம் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது இதுதானா தேவைதானா உங்களுக்கு, இதை தான் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இன்னைக்கு கூட தலையங்கம் போட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி சிலருக்காக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்னால முடிஞ்ச பல பிரச்சனைகளை நான் பேசிட்டு தான் இருக்கேன், இனியும் பேசிட்டு தான் இருப்பேன். அது எதையுமே பார்க்காம இதை மட்டும்தான் நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னு சொன்னா பாஸ், நான் பொறுப்பா இருக்கேன், நீங்களும் பொறுப்பா என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ.